நிறுவனர் அவர்கள் முதலில் வாங்கிய பள்ளியான வேலூர் நன்சை இடையாறு சங்கர கந்தசாமி கண்டர் தொடக்கப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சார்பாக நிறுவனருக்கு பள்ளி வளாகத்தில் திருவுருவ சிலை மற்றும் மணிமண்டபம் அமைத்து அவரது நினைவை போற்றும் நன்னாளில் அவையில் உள்ள சார்ந்தோர் பெருமக்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நன்சை இடையாறில் திரு சங்கரகண்டர் அவர்களுக்கும் திருமதி வீராயி அம்மாள் அவர்களுக்கும் மகனாக 23/5/1880 அன்று கந்தசாமி கண்டர் தோன்றினார். கற்பது திண்ணைப்பள்ளியில் தான் ஆயிரம் இளமையிலேயே கல்வி அறிவும் உலகியல் அறிவும் விரிந்த உள்ளமும் பரந்த நோக்கமும் கடவுள் பற்றும் அவருக்கு இயல்பாக அமைந்தன. கந்தசாமி கண்டர் ஏழை எளிய மாணவர்கள் எல்லோரும் எனது மக்களே என்று கூறி அவர்களது வாழ்வு உயர பல சேவைகள் புரிந்து வாழ்ந்து காட்டினார். கந்தசாமி கண்டர் அவர்கள் ஒருமுறை சென்னை சென்றிருந்த போது தனது நண்பர் பெருங்கடை வல்லர் திரு கா.கோ. பாலபத்திர நாயக்கர் அவர்களை சந்தித்தார். ஏழைகள் படிக்க வசதி இல்லாத அந்த காலத்தில் நாயக்கர் அவர்கள் கோபால நாயக்கர் வன்னிய சங்கர் என்று தன் தந்தை பெயரால் பள்ளிக்கூடம் நடத்தி வந்தார். இந்த பள்ளியை கண்டர் அவர்கள் சென்று பார்த்தார். இந்நிகழ்வு அவருடைய உள்ளத்தில் பல மாற்றங்களை விதைத்தது. தான் வாழும் பகுதியில் தம் இன மக்கள் பலர் கல்வியின்றி, ஒற்றுமையின்றி, அறியாமையில் சூழ்ந்து கிடப்பதை உணர்ந்தார். இவர்கள் முன்னேற்றம் பெற என்ன வழி என ஆய்ந்தார். கல்வி ஒன்றே அருமருந்து, கல்வியே முன்னேற வழி என்று அறிந்தார். சமுதாய மக்கள் முன்னேற்றத்திற்கும் கல்வியின் சிறப்பை வலியுறுத்தவும் தமிழகம் எங்கும் இருந்த வன்னிய மக்களை இணைத்து இடையாற்றில் ஒரு மாநாடு நடத்தினார். அம்மாநாட்டில் இதற்கு சமூக சேகர் என்ற ஒரு பட்டத்தை சூட்டி மகிழ்ந்தனர். மதிவளர்க்கும் கல்வியை கற்கும் தம் மக்களுக்கு உண்டி உறையும் கல்வி கைத்தொழில் வழங்க எண்ணம் கொண்டு அதற்காக நாமக்கல்லில் நிலம் வாங்கினார். இந்நிலத்தில் 1918 மாணவர்களுக்கு என உணவு விடுதி 1 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடித்தார். அனைத்து ஏழை மக்களுக்கும் இலவச உணவு உரையிலும் ஓய்ந்தளித்தார். நலன் சிறந்த வேலூரில் ஆண்டோர் சிலர் இந்து போயர் ஹைஸ்கூல் என்னும் இத்தொடக்க பள்ளியை நடத்தி வந்தனர். அவர்கள் பொருளாதார சிக்கலில் தவித்தனர். இந்நிலையில் எல்லோரும் இலவச கல்வி பெற்று இப்பகுதி மக்கள் முன்னேற வேண்டும் என்ற உயரிய நோக்கில் 12/9/1924 அன்று வளர்ச்சிக்குரிய இந்த பள்ளியை வாங்கினார். தானே புரவலராக இருந்து காலம் நடத்தினார். மேலும் இந்த பள்ளியை உயர்நிலை பள்ளியாகவும் கல்லூரியாகவும் உயர்த்திட வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். சங்கர கந்தசாமி கண்டர் அவர்களது அறச்செயல்களை அறிந்த ஆங்கிலேய அரசு அவருக்கு கேசரி பதக்கம் அளித்து பாராட்டினார்கள். ஓய்வறியாமல் உழைத்த கண்டர் அவர்கள் 40வது வயதிலேயே நோய்வாய்ப்பட்டு உடல்நிலை சீர்குலைந்தது. தம் அந்திம காலம் நெருங்கிவிட்டது என்று கலங்கினார். தான் மேற்கொண்டிருக்கும் தர்மங்கள் வீண் போகாமல் இருக்க சொத்துக்களை கல்வி பணிகளுக்கும் அறப்பணிகளுக்கும் உயிர் வடிவில் எழுதி வைத்தார். பள்ளிக்கூடம், உணவு விடுதி, நூல் நிலையம் முதலிய அறப்பணிகளும் அறச்சோறும், ஆலயங்களுக்கு படித்தரம், குழந்தைகளுக்கு பால்தர்மம் முதலிய அறங்களும் தனக்கு பிறகு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நினைத்து தன் திரண்ட சொத்துக்களை கொண்டு ஒரு அறநிலையத்தை அமைத்தார். அதற்குரிய ஆவணங்களை கொண்டு 5/4/1925 அன்று உயிலாக எழுதி வைத்தார். சில நாட்களிலேயே ரோதன ஆண்டு சித்திரை திங்கள் 8ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார். உயிரில் கண்டபடி கல்வி பணி, அறப்பணி மற்றும் ஆன்மீக பணிகள் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆண்டுகள் கடந்த நிலையில் நிறுவனர் கந்தசாமி கண்டர் கனவு நனவாகியுள்ளது. கல்வி பணியிலும் அறப்பணியிலும் மேல்மேலும் சிறப்பு சேர்த்திட நாம் அனைவரும் தொடர்ந்து பாடுபடுவோம். பல 100 ஆண்டுகள் கந்தசாமி கண்டர் புகழ் ஓங்கி நிற்க செய்வோம் என உறுதியேற்போமாக. வளர்க அறம், ஓங்குக கல்வி. கண்டர் பற்றிய ஒரு கவிதை. என்னாலும் உம்மை மறவாத இக வாழும் மற வேண்டும், உண்மையோடும் மனநெறியோடும் உன் புகழ் பாட நான் வேண்டும். என்னாலும் உம்மை மறவாத இக வாழும் மற வேண்டும், உண்மையோடும் மனநெறியோடும் உன் புகழ் பாட நான் வேண்டும். இணையாத நாள் இல்லை
உம்மை புகழாத நாவில்லை. என்னாலும் போற்றுகின்றோம், உம் பேரை வணங்குகின்றோம். என்னாலும் போற்றுகின்றோம், உம் பேரை வணங்குகின்றோம். ஆ ஆ என்னாலும் உம்மை மறவாத இக வாழும் மரம் வேண்டும். உண்மையோடும் மனநெறியோடும் நன்றி மறவானால் வேண்டும். அவர் வாழ்ந்த காலமோ 40, அவர் பிறந்ததோ நம் இடையாறு. நன்மை பெற்றோர் ஏராளம், நன்றி சொல்வோம் தாராளம். கல்வி கனவை நனவாக்க துவங்கியது மாணவர் விடுதி. தொடர்ந்து அவர் வாங்கியதோ கந்தசாமி கண்டர் பள்ளி. நன்றி என்று சொன்னாலும் உமக்கது ஈடா? கல்வி வல்ல உண்மை வாழ்ந்த வயதும் இல்லை. 8 திக்கும் என் செல்வோம், 8 கல்வி கற்று பட்டம் பெற்று வெல்வோம். பாரில் கட்டு பெற்று என்னாலும் உமை மறவாத இக வாழும் மர வேண்டும். உண்மையோடும் மனநிறைவோடும் உன் புகழ் பாட நான் வேண்டும். நினையாத நாள் இல்லை, உம்மை புகழாத நாவில்லை. என்னாலும் போற்றுகின்றோம், உம் பேரை வணங்குகின்றோம். நினையாத நாள் இல்லை, உம்மை புகழாத நாவில்லை. என்னாலும் போற்றுகின்றோம், உம் பேரை வணங்குகின்றோம். ஆஹா நன்றி.